இங்கே உட்காந்துருக்கிறவங்க பலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஜாபுக்கு போவீங்க. சிலர் வந்து ஃபேமிலி பிஸ்னஸை பார்ப்பீங்க. சிலர் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க. சிலர் ஸ்டார்ட் அப் பண்ணுவீங்க. பலர் பலவிதமான துறையை தேர்ந்தெடுப்பீங்க. பட் உங்களுடைய அல்டிமேட் கோல் என்னவா இருக்கணும்? நீங்கள் ஜாபுக்கு போனாலும் சரி, ஜாபுக்கு போகிறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் எப்போவுமே நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து நீங்கள் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க, ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிங்க, கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுங்க அப்படின்னு தான் என்னுடைய வீடியோஸில் நான் நிறைய சொல்லுவேன். பட் இருந்தாலும் ஜாபுக்கு போகிறது ஒன்றும் தப்பில்லை. பட் ஆனால் அங்கே ஜாபுக்கு நீங்கள் போனாலும் அந்த கம்பெனியில் ஒரு 100 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் சூப்பர் ஸ்டாராக இருக்கணும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு காம்படிஷன் எத்தனை பேர் இருந்தாலும் அதில் நீங்கள் சூப்பர் ஸ்டாராக இருக்கணும். நீங்கள் ஒரு பியூட்டிஷியனாக இருந்தாலும் சரி, ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு சலூன் ஓனராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கார்மெண்ட் ஃபீல்டில் இருந்தாலும் சரி, ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல்டில் இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கனாலும், எந்த தொழில் நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணாலும் அதில் நீங்கள் சூப்பர் ஸ்டாராக இருக்கணும். ஸோ நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற தொழிலையும் துறையிலையும் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு இன்னைக்கு உலகத்தில் ஜெயிச்ச சாதனை படைத்த முக்காவாசி பேரும் ஃபாலோ பண்ண, நானும் ஃபாலோ பண்ண ஒரு 6 விஷயங்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இது நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்து இதை உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சக்சஸ் வந்து ஈஸி கிடையாது. ஈஸியா கிடைச்சிட்டுன்னா அதுக்கு பேர் சக்சஸ் கிடையாது. கஷ்டம். சொல்லிக் கொடுக்க தான் என்னால் முடியும். ஃபாலோ பண்றது உங்களுடைய வேலை. என்னன்னு பார்ப்போமா? 6 சீக்ரெட்ல முதல் சீக்ரெட் வந்து கனவு, ட்ரீம். நீங்க இதை பலர் சொல்லி கேட்டிருப்பீங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட கனவு காணுங்க கனவு காணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதோட நான் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கனவை நீங்க நம்பிக்கையோட காணணும். அதை நான் அச்சீவ் பண்ணுவேன்ற நம்பிக்கையோட நீங்க காணணும். நான் தூக்கத்தில் வருது அந்த கனவை பத்தி பேசல. எந்த ஒரு கனவு உங்களை தூங்க விடாம செய்தோ அந்த கனவை பத்தி பேசுறேன். நீங்க அதை விஷுவலைஸ் பண்ணணும். உங்ககிட்ட நீங்க என்ன ஆகணும், என்ன பண்ணணும், எந்த எந்த அளவுக்கு நீங்க வளரணும்ன்ற ப்ளூ பிரிண்ட் உங்ககிட்ட இருக்கணும். நான் ஓட்ட சைக்கிள் வச்சிருந்த போது வேலைக்கு போவேன் சைதாப்பேட்டையில. 20 ரூபா சம்பளத்துக்கு அர்ச்சனா ட்ரெஸ் ஒரு துணி கடையில் விஎஸ் முதலின்ற இடம். விஎஸ் முதலி தெரியும்? யாராவது இருக்கீங்களா சைதாப்பேட்டையில்? சைதாப்பேட்டையிலேருந்து வர்றவங்க இருக்கீங்களா? இப்போ அங்கே ஒரு மாரி ஹோட்டல் ஒரு ஹோட்டல் இருக்கு. இப்போவும் இருக்கு. அது மாரி ஹோட்டல், வடகரி ரொம்ப ஃபேமஸ். அங்கே அது பக்கத்தில் தான் ஒரு கடையில் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஓகே, அப்பவே லைசன்ஸே வாங்கறதுக்கு முன்னாடி எல்லா ஃபாரின் காரையும் நான் ஓட்டுனுவேன். பாஸ்போர்ட்டே இல்லாத நேரத்தில் உலகம் முழுக்க நான் சுத்தினுவேன். கையில் 5 பைசா காசு இல்லாத நேரத்திலேயே 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன், 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணுவேன். எப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் அப்படி விஷுவலைஸ் பண்ணுவேன், அவ்வளோ விஷுவலைஸ் பண்ணுவேன். அதனால தான் என்னென்ன நான் விஷுவலைஸ் பண்ணேனோ அதெல்லாம் இன்னைக்கு எனக்கு நிஜமாகுது. நம்பிக்கையோட நான் விஷுவலைஸ் பண்ணேன். எனக்கு இது நடக்கும் நடக்கும் நடக்கும்னு 100% நம்பிக்கையோட நான் விஷுவலைஸ் பண்ணேன். உங்கள எத்தனை பேருக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க ஒரு விஷயத்தை முழுமையா நம்பி அதை பத்தி நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தி அதை அடையறதுக்குள்ள வழிமுறைகளை உங்க கண்ணு முன்னாடி காட்டும். உங்களுக்கு கனவு இல்லைன்னு வைங்களேன், கனவில்லாதவங்க கண் முன்னாடி இருக்கும். ஆனா உங்களுக்கு அது கண்ணில் தெரியாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க கண்ணில் தெரியாது. ஆனா கனவு மட்டும் இருந்ததுன்னு வைங்களேன், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க கண்ணில் தெரியும். So dear students, you must have a blueprint. இதுதான் ரைட் ஏஜ். நீங்க என்ன ஆகணும், என்ன செய்யணும், எப்படி நீங்க உங்க லைஃப்ல இருக்கணும்ன்ற ப்ளூ பிரிண்ட்டை இப்பவே தயார் பண்ணுங்க. நாளைக்கு பண்ணிக்கலாம் நினைக்காதீங்க. இப்பவே தயார் பண்ணுங்க. இன்னைக்கு கூட பண்ணுங்க. அதை தினமும் விஷுவலைஸ் பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சிஎம் விஜய் இருக்கார் இல்லையா,
சிஎம் விஜய் இன்னைக்கு சிஎம் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நான் சிஎம் ஆவேன் அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணதுனால, அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் சிஎம் ஆனதா அவர் விஷுவலைஸ் பண்ணதுனால, அவர் சிஎம் ஆவாருன்னு அந்த நம்பிக்கையால. சீரியஸ்லி, நீங்க என்ன வேணா ஆகலாங்க, நீங்க என்ன வேணா ஆகலாம். பட் யூ மஸ்ட் ஹேவ் எ ட்ரீம். அந்த கனவை அடைய முடியும்ன்ற முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். திஸ் இஸ் நம்பர் 1. ஸோ நம்பர் 1 என்னங்க? ட்ரீம். ரெண்டாவது, நீங்க லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னா, முன்னுக்கு வரணும்னா, சூப்பர் ஸ்டார் ஆகணும்னா, ஜெயிக்கணும்னா, டிசிப்ளின். வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீ எவ்வளோ டேலண்டடா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நாலேஜபிளா இருந்தாலும் சரி, உங்க லைஃப்ல டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா உங்களால சக்சஸ் ஆகவே முடியாது. ஆனா ஒருத்தருக்கு டேலண்ட் கம்மியா இருந்தாலும் சரி, நாலேஜ் கம்மியா இருந்தாலும் சரி, டேலண்ட் நாலேஜ் இது எல்லாமே டெவலப் பண்ணக்கூடியது. ஆனா டிசிப்ளின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னு வைங்களேன், அவன் தோக்கவே மாட்டான். டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நான் ரொம்ப அழுத்தி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டு பேரின்பத்தை கோட்டை விட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர். தப்பான வழியில போய் அவங்களுடைய லைஃபே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். அப்படி என்ன அந்த போதை கொடுக்குதுன்னு எனக்கு தெரியல. உண்மையான போதை எது தெரியுங்களா? தெரிஞ்சுக்கணுமா? உண்மையான போதை மூக்கு முட்டை குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறதோ, இல்ல இப்படி ஏதோ தேய்ச்சிக்கிட்டு இப்படி இழுப்பாங்களே, இப்படி இழுக்கிறதோ, இல்ல ஊசியில குத்துறதோ எல்லாம் உண்மையான போதை கிடையாது. உண்மையான போதைன்றது ஒரு பிராண்ட் ஒன்னு ஆரம்பிச்சு அந்த பிராண்டை கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணி அந்த பிராண்டை ஒரு சக்சஸ்ஃபுல் பிராண்டா மாத்தி அதை பார்க்கும் போது ஒரு போதை வரும் பாருங்க, அதை பார்க்கும் போது ஒரு கிக்கு வரும் பாருங்க, அதுதான் உண்மையான போதை. அதெல்லாம் ஒரு கேவலம். இந்த போதைக்கு அந்த போதை ஈடுக கொடுக்காது. லைஃபை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு சும்மா ஒரு பிளஷருக்காக ட்ரை பண்ணி விட முடியாம லைஃப்லயே அவங்க குடும்பம் வெறுத்து, அவங்க நண்பர்கள் வெறுத்து, அவங்க கம்பெனியில வெறுத்து, ரோட்ல பைத்திய மாதிரி சுத்திட்டு இருக்கிற பலரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சோ நம்பர் 1 என்ன முக்கியம் சக்சஸுக்கு? நான் ஏன் சொல்றேன்னா அது உங்களுக்கு ஞாபகம் எப்போ இருக்கணும்ன்றதுக்காக. அண்ட் நம்பர் 2, டிசிப்ளின். ரொம்ப 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 முக்கியம். ட்ரீம் மட்டும் இந்த டிசிப்ளின் வேஸ்ட். மூணாவது, செல்ஃப் பிலீஃப். நம்மளால முடியுமா? நம்மளால ஒரு 1000 பேர் நம்ம கம்பெனியில வேலைக்கு வருவாங்களா? நம்மளால இதை அச்சீவ் பண்ண முடியுமா? நம்மளால அதாக முடியுமா? நம்மளால இதாக முடியுமா? உங்களுக்கு டவுட் 1% கூட இருக்கக்கூடாதுங்க. உங்களால முடியுங்க. நீங்க சாதிக்க பிறந்தவன், நீங்க ஜெயிக்க பிறந்தவன். முதல்ல உங்களை நீங்க நம்பணும். உங்களை நீங்க நம்பினாதான் இந்த உலகம் உங்களை நம்பும். ஏங்க, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயிச்சிருக்கீங்க தெரியுமா? அப்பாவுடைய உடம்புல இருந்து அம்மாவுடைய உடம்புக்கு லட்சக்கணக்கான உயிரணுக்கள் போயிருக்கு. ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்திருக்கு. அந்த ஓட்டப்பந்தயத்துல எல்லா உயிரணுக்களோட வேகமா நீங்க ஓடினதுனால தான் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்க. மெதுவா ஓடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதில் நீங்க யாரும் வந்து உட்கார்ந்துருப்பா? உங்க அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அக்கா வந்து உட்கார்ந்துருப்பாங்க. எஸ் ஆர் நோ? பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்ச நீங்க இந்த உலகத்தில் எப்படிங்க தோக்கலாம்? தோக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க, நீங்க சாதிக்க பிறந்தவங்க. முதல்ல உங்களை நம்புங்க. என்னால முடியும் 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 உங்களை நம்புங்க. மெயினா முடியாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்மளை சுத்தி இருக்கிறவங்க டிமோட்டிவேட் பண்ணி, ஏன்டா இதெல்லாம் ட்ரை பண்ற, வேணாண்டா, உன்னால அதெல்லாம் வர முடியாதுடா, சும்மா சிம்பிளா ஏதோ ஒரு வேலைக்கு போடா, இப்படி நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணி நல்ல ஹையா இருக்கிற, நல்ல மோட்டிவேட்டடா இருக்கிற நம்மளால முடியாம போயிடும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. So please be away from dream stealers. உன்னால முடியாதுன்னு சொல்றவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கு. சின்ன கதை சொல்ல விருப்பப்படுறேன். 2 சின்ன பசங்க, அண்ணன் தம்பி, ஒரு ஞாயிற்றுக்கிழமை காத்தாடி விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. தம்பிக்கு ஒரு 8 வயசு இருக்கும். ஆனா பார்க்க ரொம்ப நோஞ்சா மாதிரி இருப்பான். 5-6 வயசு மாதிரி இருப்பான். அண்ணகாரனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். ஆனா பார்க்க 15-16 வயசு மாதிரி இருப்பான். 2 பேரும் காத்தாடி விட்டு விளையாடிட்டு இருக்கும்போது அந்த காத்தாடி அருந்து பறக்குது. 2 பேரும் அதை பிடிக்கிறதுக்கு ஓடுறானுங்க, அண்ணனும் தம்பியும். அது ஒரு காட்டுல இருக்கிற ஒரு பொட்டை கிணறு, தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ள அந்த காத்தாடி விழுது. அதை பிடிக்கிறதுக்கு அண்ணங்காரன் குதிக்கிறான். அவனும் அந்த கிணத்துல விழுந்துடுறான். கிணத்துக்குள்ளேன்னு அண்ணங்காரன் கத்துறான், டேய் தம்பி, என்னை காப்பாத்துறா, யாரையாவது கூட்டு வாடா, என்னை காப்பாத்துறா, நான் செத்துருவோம் போல இருக்கடா அப்படின்னு
யார் யாரை கேட்குறா? அப்பா எல்லாரும் கூட தான் இருக்கீங்க, வெரி குட். உடனே தம்பிக்காரன் சுற்றி சுற்றி பார்க்குறான், யாருமே இல்லை ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு. அந்த கிணத்து பக்கத்தில் ஒரு பக்கெட்டு, அதை சுற்றி டயர் இருக்கு. உடனே அந்த இரும்பு பக்கெட்டை தூக்கி அந்த கிணத்துக்குள்ளே போட்டு, அண்ணே இந்த பக்கெட்டை பிடிச்சிக்கோ, நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றிடுறேன். அந்த நோஞ்சா மாதிரி இருக்கிற தம்பிக்காரன் அந்த அண்ணன்காரனை இழுத்து காப்பாற்றிடுறான். ரெண்டு பேரும் அந்த தெருவுக்கு வராங்க. தெருவுக்கு வந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க. யாருமே நம்புறதுக்கு தயாராக. எங்கடா போய் சண்டை போட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இவன் நோஞ்சா மாதிரி இருக்கான், இவனால பக்கெட்டு கூட தூக்க முடியாது. இவன் இவ்வளவு பெரிய அண்ணனை 80-85 கிலோ இருக்கிற அண்ணனை தூக்கி காப்பாத்தினாங்களா? யாருக்கிட்ட கதை விடுறீங்க? இவனுங்களுக்கு மனசே ரொம்ப கஷ்டம். உண்மையா தானே சொல்றோம் நம்ம, ஆனா நம்ப மாட்டேங்கிறாங்களே. உடனே அங்க ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்காரு ஒரு மரத்தடியில். அவர் கூப்பிட்டு அவர் ரெண்டு பேரும் வாழ்த்துறாரு. முக்கியமா தம்பிக்காரனா ரொம்ப வாழ்த்துறாரு. வாழ்த்துறதை பார்த்து அந்த ஊருக்காரர் 4-5 பேர் வந்து, என்னங்க அவங்க பொய் சொல்றாங்க, அவனை பாருங்க, அவனால முடியுமா இந்த அண்ணன்காரனை இழுக்கிறதுக்கு? அவங்க தான் பொய் சொல்றாங்க, நீங்களும் அதை நம்பிக்கிட்டு அவங்கள வாழ்த்துறீங்களேன்னு சொன்ன உடனே அந்த பெரியவர் சொல்ற, இல்ல இவங்க சொல்ற இடம் எனக்கு நல்லா தெரியும், அங்க ஒரு கிணறு இருக்கு, அதுவும் எனக்கு நல்லா தெரியும், இந்த தம்பிக்கார அண்ணன்காரனை காப்பாத்தி இருப்பான், அதுவும் எனக்கு உறுதியா தெரியும் அப்படின்னாங்க. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, அந்த கிணத்தை சுத்தி கண்ணு கெட்டின தூரத்துல ஆள் நடமாட்டமே இருக்காது. சப்போஸ் அங்க யாராவது இருந்திருந்தா அந்த தம்பிக்கார செய்யற முயற்சியை பார்த்திருந்தா, டே தம்பி உன்னால முடியாதுடான்னு சொல்லியிருப்பான். உன்னால முடியாதுடான்னு சொல்றதுக்கு அங்க ஆளே இல்லாத ஒரே காரணத்தினாலதான் அந்த நோஞ்சா மாதிரி இருக்க தம்பிக்காரனை, அந்த ஹைட் வெயிட்டா இருக்கிற அண்ணன்காரனை காப்பாற்ற முடிஞ்சது. புரியுதான சொல்ல வர்றது? இதே மாதிரிதான் நம்ம லைஃப்ல நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய பேரு முடியாது 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 முடியாதுன்னு சொல்றவங்களாம் அதிகம். ஒரு ரகசியம் சொல்றேன், இது டீச்சர்ஸை வச்சு சொல்லக்கூடாதுன்னு பார்த்து இருந்தாலும் சொல்றேன், நீங்க நல்லா இருக்கலாம், ஆனா அவங்கள விட நீங்க நல்லாவே இருந்துடக்கூடாது. சொல்றது புரிஞ்சுதா? அதனால அதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு நீங்க பாட்டுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களை உண்மையாவே நீங்க வளரணும்னு நினைக்கிற உங்களுடைய டீச்சர்ஸ் மாதிரி உங்களுடைய பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கிறவங்க மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸோ 3வது விஷயம் என்ன? செல்ஃப் பிலீஃப், நம்பிக்கை. உங்களை நீங்க நம்பினா போதும், உலகம் உங்களை நம்பும். 4வது, எது நீங்க தேர்ந்தெடுத்தாலும் பரவாயில்லைங்க, அதை ஜெயிக்கலாங்க. யூ கேன் ஈவன் பிகம் மில்லியனர் செல்லிங் பீனட்ஸ். நீங்க வேர்கடல வியாபாரம் பண்ணா கூட அதுல நீங்க பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம், அதுல ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகலாம், அதுல ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் நீங்க ஆகலாம். இஃப் யூ டூ இட் கன்சிஸ்டன்ட்லி, விடாம 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 நீங்க அந்த வேலையை நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயமா உறுதியா, ஸ்லோவா கூட போங்க, தப்பில்லை, ஆனா நிக்காம போங்க. நின்னு ஆரம்பிச்சு நின்னு ஆரம்பிச்சு நின்னு ஆரம்பிச்சு போனா எப்ப போய் சேர்றது? போய் சேரவே முடியாது. பி கன்சிஸ்டன்ட். ஒன்னு சூஸ் பண்ணிட்டீங்களா, அதை கன்சிஸ்டன்டா நீங்க எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருங்க. 100% you will reach your destination. 100%. 2 ஃப்ளூட் பிளேயர் இருந்தாங்க, 2 பேருமே ரொம்ப அழகா ஃப்ளூட் வாசிப்பாங்க. ஒருத்தர் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா மழை கொட்டுன்னு கொட்டும், இன்னொருத்தர் வாசிக்கும் போது மழையே வராது. இந்த வாசிக்கும் போது மழை வராதவருக்கு ரொம்ப வருத்தம், ஏன்னா நம்மளும் நல்லா தானே வாசிக்கிறோம், ஆனா அவர் வாசிக்கும் போது மழை வருது, நம்ம வாசம் மழையே வர மாட்டேங்குது. சரி, வாசிக்கும் போது மழை வருகிட்டே போய் கேட்போம், அவர் என்ன பண்றாரோ அவர் வாசிக்கும் போது மழை வருதுன்னு. இவர் போய் கேட்கிறார், சார் நானும் ஒரு ஃப்ளூட் பிளேயர் தான், நானும் சூப்பரா வாசிப்பேன், ஆனா நீங்க வாசிக்கும் போது மட்டும் மழை வருது, நான் வாசி பார்க்கிறேன் மழையே வர மாட்டேங்குது, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வாசிக்கும் போது மழை வருது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வாசிக்கும் போது மழை வர்றவர் சொல்றாரு, நான் ஒன்னும் ஸ்பெஷலா பண்ணல, நான் மழை வர்ற வரைக்கும் விடாம 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 வாசிக்கிறேன் அப்படின்னா. அவர் வாசிக்கும் போது மழை வரல, அவர் மழை வர்ற வரைக்கும் உங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், நீங்களும் பிசினஸ் ஆரம்பிப்பீங்க, நீங்களும் ஒரு ஜாப்ல போய் சேருவீங்க. அந்த ஜாப்ல போனா எஃபோர்ட்டை கன்சிஸ்டண்டா போடுங்க. ஸ்டடீஸ்லயும் நீங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுமா, கன்சிஸ்டண்டா போடுங்க, எஃபோர்ட்டை உழைப்பை கன்சிஸ்டண்டா போடுங்க, சக்சஸ் கேரண்டி. அண்ட் நம்பர் 5 ரொம்ப முக்கியமானது, ஃபோக்கஸ். நீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்கோங்க, ஆனா ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதை ஃபோக்கஸ்டா நீங்க பண்ணுங்க. கொஞ்ச நாள் ஒன்று பண்றது, ட்ரை பண்றது, அது ஒர்க் ஆகலன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொன்று ட்ரை பண்றது,
அது கொஞ்ச நாள் பண்ணிட்டு அது க்ளோஸ் சரியா ஒர்க் ஆகல, அதை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொன்று ட்ரை பண்ணுறது. எப்போங்க நீங்கள் இப்போ நீங்கள் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுவீங்க? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு காட்டுக்கு போகிறீங்க, 4 முயல் வந்து ஓடுது, முயல் பிடிக்க போகிறீங்க. 4 முயலையும் ஒரே நேரத்தில் பிடிக்க போனீங்கன்னா உங்களால் ஏதாவது ஒரு முயலாவது பிடிக்க முடியுமா? முதல்ல ஒன்று பிடிங்க, அதை ஃபோக்கஸ்டாக நீங்கள் ஒன்று பிடிக்கிறதுக்குள்ள முயற்சி பண்ணீங்க. அதை பிடிச்சதுக்கப்புறம் அடுத்த முயலை பிடிக்கிறத பற்றி யோசிங்க. நான்லாம் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் 2வது பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கே 10 வருஷம் ஆச்சு. மேடம் வந்து 27 பிரான்ச், நாங்கள் இன்னைக்கு கிரேஸ் ஆஃப் காட் வந்து 40 பிரான்ச் இருக்கு, 1000 ஸ்டாஃப்ஸுக்கு மேலே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நான் என்னுடைய ஸ்டாஃப்ஸ் ஒரு டீமோட நான் தாய்லாந்து ட்ரிப் போயிட்டு வந்தேன். ஆமாம், மாதம் என்னுடைய ஸ்டாஃப்ஸ், அது செக்யூரிட்டியாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் கீப்பிங்காக இருந்தாலும் சரி, வெயிட்டர், கேப்டன் யாராக இருந்தாலும் சரி, அவங்க உலகத்து வேற கண்ட்ரி போய் பார்க்கணுன்றது என்னுடைய கோல். எல்லா செலவும் நானே பண்ணி, பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து, ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து எல்லாமே நானே பண்ணி அனுப்பிச்சி விட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல, இதெல்லாம் நான் பண்ணதுனால. இந்த கடந்த 7 வருஷத்துல தான் இவ்வளோ பிரான்ச்சஸ் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இப்போதான் ரீசெண்டாக நான் ரியல் எஸ்டேட்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நபீல்ஸ் எஸ்டேட்ஸு, இந்த மாதிரி நிறைய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பி ஃபோக்கஸ்ட். ஒன்று எடுத்துட்டீங்கன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணால் யோசிச்சுக்கோங்க, நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்க, ஃபேமிலியில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, டீச்சர்ஸோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, இது பண்ணலான்னு இருக்கேன் டிஸ்கஸ் பண்ண. ஆனால் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, சின்னதாக நீங்கள் ஆரம்பிச்சா கூட பரவாயில்ல, ஆனால் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்து சார் எனக்கு நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கு, ஆனால் என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமா இல்லையா? எஸ் ஆர் நோ? என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை, நல்ல ஐடியா இருக்கு, இது நல்லா வரும்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை, என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. See, if you have a real good idea, அந்த ஐடியாவை உங்களால நல்ல ஒருத்தர்கிட்ட பிரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லைங்க. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டிலே இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க, செகண்ட் பிசினஸ், தேர்ட் பிசினஸ்லாம் பண்றதுக்கு. நீங்க ப்ராப்பரா அவங்கள பிட்ச் பண்ணி அவங்களுக்கு உங்களோட பிசினஸ் ஐடியாவை பிரசன்ட் பண்ணணும், அதுதான் முக்கியம். சம்டைம்ஸ் நீங்க பிரசன்ட் பண்ற ஒரு 10-20 பேர் நோனுவாங்க, சோ வாட்? 20 பேர் நோனா கோ டு தி 21st, 50 பேர் நோனா 51வது ஆளுகிட்ட போங்க. பட் டோன்ட் கிவ் அப். SW பிரின்சிபலை மனசுல வச்சுக்கோங்க. Some will, சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். Some won't. So what? Someone else is waiting for you. For me ன்னு சொல்லுங்க. Someone else is waiting for business ஆரம்பிங்க. பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள எல்லா தகுதியும் எனக்கு தெரியுது. பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் தெரியுது, சில MLAs, மினிஸ்டர்ஸ் எல்லாம் என் கண்ணில் தெரியுது. சீரியஸாக சொல்கிறேன், இங்கேருந்து பாருங்க, டெஃபினட்டாக ஒரு 4-5 மினிஸ்டர்ஸ் வருவாங்க பாருங்க இந்த பேட்சில், எனக்கு தெரியுது அது. ஆமாம், அது உங்களோட ஃபேவரட் ஆக்டருடைய கட்சியிலேருந்து கூட நீங்கள் வரலாம். ஆமாம், குட். இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாலிடிக்ஸில் இறங்குறாங்க. ஸோ 6வது கடைசி விஷயம் ரொம்ப முக்கியமானது, சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸில் 6வது விஷயம், சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமானது, காட்ஸ் கிரேஸ் நம்மளுக்கு ரொம்ப அவசியம். இறை அருள். இதில் இங்கே உட்கார்ந்துருக்கிற பலருக்கு இதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், பட் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இறை அருள்ன்றது 24 மணி நேரம் மாஸ்க்லேயும் கோவில்லையும் சர்ச்சிலையும் உட்கார்ந்தா கிடைக்கிறது இல்லை. இறை அருள் மாஸ்க்குக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும், கோவிலுக்கு போகணும், எஸ். ஆனால் உண்மையான இறை அருள் எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் தெரியுமா? எவன் ஒருத்தன் அவன் பெற்றோர்களை, தாயையும் தந்தையும் நல்லா பார்த்துக்கிறானோ அவனுக்கு தான் இறை அருள் கிடைக்கும். ஏன்னா அவங்களுடைய லைஃபே நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆனால் அதை ஷேர் பண்ண மாட்டாங்க, அந்த பெயினை ஷேர் பண்ண மாட்டாங்க. அவங்க சாப்பிடாம உங்களுக்கு ஃபீட் பண்ணியிருப்பாங்க, அவங்க பழைய துணியை போட்டு உங்களுக்கு புது துணி வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஷேர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மட்டும் உங்களை பெத்த அம்மாவையும் அப்பாவையும் நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, இப்போ நீங்கள் அன்பாக வச்சுக்கணும், நாளைக்கு அவங்கள ராஜா ராணி மாதிரி வச்சுக்கணும். அவங்க என்னென்ன ஆசைப்படுறாங்களோ எல்லாத்தையும் நீங்கள் அவங்களுக்கு செய்யணும். அதெல்லாம் உங்களுடைய ப்ளூ பிரிண்ட்ல இருக்கணும், அந்த எண்ணம் இருக்கணும்.
அப்பாக்கு ஒரு காரை வாங்கி ஒரு டிரைவரை போட்டு அப்பா எங்க போகணும்னு ஆசைப்படுறாங்களோ நீங்க வாங்கி கொடுத்த கார்ல அவர் ஒரு சுத்திட்டு வரணுங்க. அது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு தெரியுமா? இத நீங்க பண்ணீங்கன்னா கடவுள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவர் உங்களுக்கு வாரி வழங்குவார். நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு செய்வார். முக்கியமா அம்மாவை மட்டும் நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு வாரம் ஒரு மாசம் பழவனுங்களுக்கெல்லாம் ஐ லவ் யூ சொல்ல முடியுது. பெத்த தாய்க்கும் அப்பாக்கும் ஒரு ஐ லவ் யூ சொல்ல முடியல. உங்க ஈகோ அம்மாக்கும் அப்பாக்கும் ஐ லவ் யூ சொல்ல கூட இடம் கொடுக்க மாட்டீங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. ஒரு மோதிரம் வாங்கி கொடுங்க, என் புள்ள வாங்கி கொடுத்து, என் பொண்ணு வாங்கி கொடுத்துன்னு இந்த தெரு ஃபுல்லா போய் காட்டுவாங்க. வெறும் ஒரு மோதிரம் வெள்ளியில வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு மட்டும் நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் செய்யலைன்னா கடவுளுங்களை மன்னிக்கவே மாட்டாங்க. அவங்கள மட்டும் மனசு கஷ்டப்படுற மாதிரி, அதாவது இந்த உலகத்திலேயே நீங்க நல்லா இருக்கிறோம்னு நினைக்கிற ரெண்டே ஜீவன், ஒன்னு உங்க அப்பா, ஒன்னு உங்க அம்மா. முக்கியமா அம்மாவுடைய சாக்ரிஃபைஸ் மாதிரி உலகத்துல வேற யாரும் சாக்ரிஃபைஸ் பண்ணவே முடியாது. எங்களுடைய வேத புத்தகங்கள் இருக்கு. சொர்க்கம் எங்க இருக்கு தெரியுமா? சொர்க்கம் எங்க இருக்கு தெரியுமா? அம்மாவுடைய கால் அடியில தான் சொர்க்கம் இருக்கு. அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டு அவங்க மனசு கஷ்டப்படாம எவன் ஒருத்தன் பார்த்துக்கிறானோ அவன் வாழ்க்கையில தோக்கவே மாட்டான்.